இந்த மரபு வழியாக வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது சூரியன், புதன், அடுத்து சனி. இந்த மூன்று இணைஞ்சிருந்தா அந்த ஜாதகருக்கு தீராத புதன் சனி வீட்லயோ அல்லது சனி புதன் வீட்லயோ அல்லது சனியும் புதனும் சேர்ந்து சுக்கிரனுடைய வீடுகளான துலாத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் தடையாகிறது. ஒருத்தர் நல்லா இருப்பாரு, திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனம் பாதிக்கப்பட்ட மாதிரி அதை உடைப்பாரு இதை உடைப்பாரு. வெளியில நல்லா பேசுவார், வீட்டுக்குள்ள வந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு, எல்லாத்தையுமே துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு, மன நிம்மதி இல்லாம இருக்கும். ஊருக்குள்ள பெரிய பேர் எடுத்தோம், இங்க வந்து ஒண்ணுமில்லாம ஆயிட்டோன்ற மாதிரி ஒரு குழப்பம் வருது. எல்லாமே சேர்த்து எல்லாமே சனியினுடைய தாக்கம். அதுக்கப்புறமா அந்த சொத்துக்களை கொடுக்காம பெண்களை ஃபுல்லா ஏமாத்தி தெருவில் விட்டுட்டு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தங்கச்சி விடவா இருக்கும், அக்கா வந்து கணவனோட வாழாது, அக்காவுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. அப்ப என்னன்னா அந்த குடும்பத்தில் பெறக்கூடிய பெண்களுடைய வழிகள் ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு இதெல்லாம் வந்து புதனுடைய தன்மை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இது வந்து மரபு ரீதியாக இந்த பூர்வீக சம்பந்தமாக, குலதெய்வம் சம்பந்தமாக, சாபம், தோஷம், ஏதோ ஒரு அமானுஷ்யம், இது சம்பந்தமான கேள்விகள் மக்களுக்கு நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த ஜோசிக்காரங்களாம் தங்களை வந்து ஏதோ கர்மா தியரி படித்தவங்க போலவும் இறைவன் போலவும் எனக்கு தான் இந்த தோஷத்தெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்குற ஒருத்தர் கால் பண்ணியிருந்தேன், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர். அவர் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன்னு கேட்டார். போன ஜென்மத்தில் நீங்கள் பாம்பாக இருந்தீங்க சார்னு சொல்லி ஜாலியாக சொல்லிட்டேன். அவருக்கு ஆச்சரியம், எப்படி சார் பாம்பாக இருந்ததெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் தானே கேட்டீங்க போன ஜென்மத்தில் என்ன, சரி பாம்பாக இருந்தீங்கன்னு சொன்னதுனா என்ன இப்போ இப்போ பால் குடிக்க போகிறீங்களா போய் அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ போன ஜென்மம், அடுத்த ஜென்மம், இந்த மாதிரி விஷயங்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தி உங்களுக்கு போன ஜென்ம கர்மா இந்த ஜென்ம கர்மான்னு உருட்டுவாங்க. புத்தர் அப்படிங்கிறவர் போதி மரத்துக்கடியில் ஞானம் அடைஞ்சார். அதுக்கப்புறமா அவருக்கு ஜென்மாந்திர கதை விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு புத்தன் ஞானம் அடைந்ததுக்கு பிறகு தான் ஜென்மத்தை பற்றி, அதுவும் அவனுடைய ஜென்மத்தை பற்றி புரிந்து கொண்டான்ற கதையை நம்ம படிச்சுட்டு ஒரு 6 மாதம் கோர்ஸுக்கு போன ஜோசிக்காரருக்கு உங்கள் ஜென்மத்தை பற்றிலாம் தெரியும்னு நம்புகிறோம் இல்லைங்களா? இது எவ்வளோ பெரிய குழப்பமான ஒரு முடிவு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அவன் சித்தர்கள் 18 சித்தர்கள் 63 நாயன்மார்கள் இத்தனை பேர் சேர்ந்து தங்களுடைய ஜென்மாந்திர இந்த பிறவி கர்மாவை கழிப்பதற்காக எத்தனை 1000 ஆண்டுகள் எத்தனை 100 ஆண்டுகள் தவம் இருந்து காடு மேடு இருந்து கல்யாணம் பண்ணாமல் தவசி கோலம் பூண்டு பிரம்மச்சாரியம் போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கையில் போய் இந்த தியானம் பண்ணி இல்லைனா ஏதாச்சும் ஒரு இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சு இந்த பிறவிகளை பற்றி புரிந்து கொண்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 500 1000 200 300 ஜோசிக்காரன் கொடுத்தோன்னே உங்களை பற்றி 5 பிறவி முன்னாலே 5 பிறவி பின்னாலேன்னு சொல்லிடுவான். அதை அப்படி நம்ம தெரிஞ்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி நம்ம நினைக்கிறதே வந்து முரண்பட்ட விஷயம். அப்போ உண்மையிலேயே இந்த பிறவிகள் அப்படிங்கிறது உண்மையா, நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பிறவிகள் வந்து இங்கே தாக்குமா அப்படின்னா, ஆமாம் தாக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு நம்ப வைக்கிற மாதிரி பேசக்கூடிய ஜோசியருக்கும் தெரியாது. ஆனால் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இதற்கு முன்னால் நடந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் பிறந்த 2 பேருக்கு வேறு வேறு வாழ்க்கை நடக்குது. அப்போ இது சொல்லி வச்ச மாதிரி சில ஒற்றுமைகளும் இருக்குது, சில வேற்றுமைகளும் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே பாவம் பண்ணவனுக்கு சிலருக்கு நல்லவனும் இருக்கிறான், நல்ல வாழ்க்கையும் நடக்குது, ஒரே புண்ணியம் பண்ணவனுக்கு கெட்ட வாழ்க்கையும் நடக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு கம்பைண்டாக ஏதோ ஒரு பழைய கதைகளுடைய தொடர்ச்சி மாதிரி இருக்குது தோணுது. அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 2 விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இந்த ஆன்மா எங்கேருந்து வந்துச்சுன்ற ஒரு ஃபிலாசபி இருக்குது அல்லது ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி வந்து ஆன்மீகவாதிகளுக்கும் அல்லது ஞானிகளுக்கும் மட்டுமே புரிந்த தியரி. அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அதை நம்புகிறோமே தவிர அது உண்மையாக பொய்யா, அது எப்படி இருக்குது, ஆன்மானா என்ன, எங்கேருந்து வந்துச்சு, அது எப்படி இங்கே கிரியேட் பண்ணுது, இந்த உடம்புல நான் அப்படின்னு சொல்கிறதே மனம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மேலே அறிவு, சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு புரியலை. அப்போ ஆன்மா என்பது சிற்றன் வடிவினன், அவன் அருகி தோன்றுவான் அப்படின்னு சொல்லி வள்ளலார் எழுதுறாரு. அப்போல்லாம் இது எப்படி தோணும், அறிவினால் மட்டுமே பார்க்க முடியும், மனதினால் உணர முடியாத ஆன்மாவன்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவுனா என்னென்னு நம்மளுக்கு தெரியலை. அப்போ இது எல்லாமே குழப்பமாக இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் விட்டுருவோம், கண்ணுக்கு தெரிய விஷயங்களை வச்சு பார்ப்போமே அப்படின்றப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், சிக்கல்கள் வருது, இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறது யார் அப்படிங்கிறோம் நம்ம தான். அப்போ இந்த அனுபவங்களுக்கும்
இந்த ஆன்மாவினுடைய அனுபவங்களுக்கும் ஏறத்தாழ ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்கலாம். அல்லது ஆன்மாவினுடைய பக்குவத்தையோ, ஆன்மாங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக வருது, ரொம்ப நூற்றாண்டுகளாக வருது, ரொம்ப பிறவிகளாக வருது, அது ஆதி காலத்துலேருந்து இருக்குது, அது தோன்றவே இல்லை, அது அழியவும் போகிறதில்ல, அது வேறு வேறு உடம்பு எடுத்து வருது அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா கூட இந்த உடம்பை ஆன்மா ஏதோ ஒரு காரணமாக எடுத்திருக்கு. அப்போ இந்த உடம்பு எப்படி இருந்தால் அந்த ஆன்மா இதை எடுத்திருக்குன்ற கான்செப்டில் போகும்பொழுது இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறப்ப தாய் தந்தையிட்டேருந்து வந்துச்சு. அப்போ இந்த உடம்பு தாய் தந்தையினுடைய மரபை போல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். அப்போ அந்த மரபுலேருந்து வரக்கூடிய உடம்பை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மா ஏதோ ஒரு தன்மையை வெளிப்படுத்த போகுதுன்றது ஒரு லாஜிக். அப்போ இந்த ஆன்மா அப்படிங்கக்கூடிய இது இந்த உடம்புனுடைய டிசைன் படி இயங்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவினுடைய இயக்கம் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சுன்ற மரபுகளை புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதனால தான் அப்பாவுடைய அம்மாவுடைய பூர்வீக மரபுகளை புரிஞ்சுக்கிறது மூலம் உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. நம்ம இந்த ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது மூலமாக எனது வாழ்க்கை எப்படி போக போகுது, இப்படி போகிறதுனால இந்த ஆன்மா இந்த வாழ்க்கை கடந்து போக போகுதுன்ற ஒரு அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோமே தவிர உண்மையாகவே நேரடியாக ஆன்மாவை பற்றியோ பிறவி கோட்பாடுகளை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்போ எதை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி என்றது அடுத்து புதன் என்றது 2 கிரகங்களும் மரபு ரீதியாக அல்லது பூர்வீக ரீதியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிடுது. அப்போ நிறைய பேருக்கு இப்போ சாதாரணமாக எல்லாருமே மரபுப்படி தான் நடக்கிறோம். எனக்கு வரக்கூடிய நோய், நான் பேசக்கூடிய சிந்தனை, எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், என்னுடைய அறிவு, என்னுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே மரபு தான். ஆனால் சிலருக்கு மட்டும் அந்த மரபுகளே தொந்தரவாக மாறுறதை பார்க்குறோம். சிலருக்கு திடீர்னு நோய் வந்துடுது. அந்த நோய் என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா மரபு நோயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் மரபு வழியாக இப்போ காசு வருது, தலைவலி வருது, ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் அது தொந்தரவாக வந்துடுன்றப்ப ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாரு, உங்களுக்கு தீராத ஒரு நோய் வந்துருக்குது, இது வந்து மரபுலேருந்து வர்றது அப்படிங்கிறப்ப இந்த மரபு வழியாக வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது சூரியன், புதன், அடுத்து சனி. இந்த 3 இணைஞ்சிருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத மரபு வழி நோய்கள் வரதை பார்க்குறோம். ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், புதன் என்பது பெண்கள் வழியான மரபு, சனி என்பது பொதுவான மரபு. இந்த 2ம் எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் மரபு ரீதியான பிரச்சனை கொடுக்கும். நான் நோய் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவாங்க. அவங்களுக்கும் சனியும் புதனும் ராகுவும் சேர்ந்துருந்தால் அவங்க விபத்தில் இறக்குறது, விபத்தில் மாட்டிக்கிறது, ஏதாச்சும் சேதங்கள் ஆகிறது, உறுப்புகள் சேதங்களாகிறத பார்க்குறோம். அப்போ புதனும் சனியும் சேர்ந்தால் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் தனியாக, இப்போ நிறைய பேர் பிரம்மச்சாரியம் பார்ப்பாங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் 48-50 வயசு இருப்பாங்க. அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கும். புதனும் சனி சந்தியிலிருந்து 2 ஒன்றா இருக்கும், அல்லது புதனும் சனியும் சேர்ந்து 2 வக்ரமாகி 1க்கு 1 7-7 இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுது. நிறைய பேருக்கு புதன் சனி இணைவு இருக்கும், குழந்தை பிறக்காமல் போயிடுது. இது எல்லாமே மரபுரீதி. அந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுடைய ஜாதத்தை பார்க்குறப்ப உங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா யாராச்சும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கன்னா, ஆமாம் எங்கள் தாத்தா வந்து எங்களுடைய தாத்தாவுடைய தம்பி வந்து கல்யாணமே ஆகலை, அவருக்கு குழந்தையே இல்லாமல் தான் இருந்தார், அவரை நாங்கள் தான் வளர்த்தோம்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி சனி மற்றும் புதன் இந்த காம்பினேஷன் எங்கெல்லாம் வந்து சேருதோ, அல்லது புதன் சனி வீட்லேயோ அல்லது சனி புதன் வீட்லேயோ, அல்லது சனியும் புதனும் சேர்ந்து சுக்கிரனுடைய வீடுகளான துலாத்துலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் தடையாகிறது, மரபு ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத தொந்தரவுகளை ஏற்படுத்துறது, நோய்கள், குழந்தை பிறப்பு, சந்ததி விருத்திகள் தடை வைப்பது, அல்லது காரணம் இல்லாத குடும்பத்துக்குள்ளே சண்டை பிரிவுகளை ஏற்படுத்துறது தான் இந்த அமைப்பு. அதுக்கப்புறமா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருப்பார், திடீர்னு ஒரு மாதிரி மனம் பாதிக்கப்பட்ட மாதிரி அதை உடைப்பார், இதை உடைப்பார், வெளியெல்லாம் நல்லா பேசுவார், வீட்டுக்குள்ள வந்தால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், எல்லாத்தையுமே துன்புறுத்திக்கிட்டே இருப்பார், மன நிம்மதி இல்லாமல் இருக்கும், ஒரு கேரக்டரே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், என்னடா மென்டல் மாதிரி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு பாதிப்பாக இருக்கும். சில விஷயங்கள் நான் வந்து லவ் பண்ணுறேன், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி போராடுவார். அப்புறமா அந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணாமல் போயிடும், அதை கொண்டு வந்து வீட்டில் போட்டு குழப்புவார், அல்லது வீட்டில் இதை பேசினா சண்டையார், அதை பேசினா சண்டையார்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மாதிரி இருளடைஞ்ச ஒரு மாதிரி சூழல் இருக்கும். வெளியெலாம் நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் பயமாக இருக்கும், ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கும், ஒரு மாதிரி வீடே வந்து ஒரு மாதிரி சுத்தம் இல்லாத இருக்க மாதிரியோ, வீட்டுக்குள்ளே போனாலே ஏதோ ஒரு இருள் அடைஞ்ச மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி உணர்வுகள், செய்வனை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், நான் நல்லா இருந்தோம், நல்லா வாழ்ந்தோம், ஊருக்குள்ளே பெரிய பேர் எடுத்தோம், இங்கே வந்து ஒன்றுமில்லாமல் ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு குழப்பம் வரது எல்லாமே சேர்த்து எல்லாமே சனியினுடைய தாக்கம். இதுவும் மரபு ரீதியாக வரதான். அப்போது சனி வக்ரம், சனி பரிவர்த்தனை இருந்தாலோ, அல்லது சனி சந்தியில் இருந்தாலோ, அல்லது புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் சந்தியில் இருந்தாலோ, இது எல்லாமே மரபு ரீதியாக வருது. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா
எங்கள் சின்ன பாட்டி இருந்துச்சு, அது கிணத்துல விழுந்து செத்து போச்சு. எங்கள் சித்தி வந்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு. எங்கள் சித்தி வந்து 10 வயசு இருக்கும்போது செத்துட்டு தான் எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் செத்து போயிடுறது, அடிக்கடி செத்து போயிடுறது. அதுக்கப்புறமா அந்த சொத்துக்களை கொடுக்காம பெண்களை ஃபுல்லாக ஏமாற்றி தெருவில் விட்டுட்டு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி விடவாக இருக்கும், அக்கா வந்து கணவனோட வாழாது, அக்காவுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. அப்போ என்னென்னா அந்த குடும்பத்தில் பெறக்கூடிய பெண்களுடைய அப்படியே வழிகள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இதெல்லாம் வந்து புதனுடைய தன்மை. அப்போ புதனுடைய தன்மையும் சனியுடைய தன்மையும் மரபு ரீதியான பிரச்சனைகளை குறிப்பிடுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பினேஷன் இதை நீங்கள் பாரம்பரிய ஜோசியராக இருக்கீங்க அப்படின்னா 3, 6, 10, 11 தொடர்பு இந்த அமைப்புகள் ஏதாச்சும் ஒரு ஜாதத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரபு ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து வருதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய தகவலான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.